வணக்கம். 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல 7.5 ரிசர்வேஷன் மாணவர்கள். சார், எங்களை பத்தி ஏன் சார் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? நாங்களும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். எங்களுக்கு யாருமே வீடியோ போட மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு என்ன காலேஜ் கிடைக்கும்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்க கட் ஆஃப் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்கு. ஆனா யாருமே எங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு வீடியோ கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. 7.5 ரிசர்வேஷனுக்கு சீட்டே கிடைக்காது சார். 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன். ஆனா எனக்கு யாருமே, நானும் எவ்வளவோ யூடியூப் சேனல்ல தேடிக்கிட்டே இருக்கேன். ஆனா வீடியோவே வரல சார். உண்மையாவே எங்களுக்கு அப்ப கிடைக்காதா? எல்லாரும் வீட்டுல உள்ளவங்க, சொந்தக்காரங்க யாரை கேட்டாலும் 7.5 எல்லாம் உனக்கு கிடைக்காது, கம்மியான கட் ஆஃப்ல இருக்கு, வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு சொல்றாங்களே. உண்மையா சார்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய அந்த கொஸ்டினுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஆன்சரா இருக்க போகுது. ஸோ அதனால இந்த வீடியோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜேஸ். அதாவதுங்க, 7.5 ரிசர்வேஷன் மாணவர்கள் அவங்கள வளர்த்து விடுறது மட்டும் கிடையாது, உங்க எல்லாத்தையும் ஒரு பிரைவேட் காலேஜுக்கு, கவர்மெண்ட் காலேஜுக்கு இன்ஜினியரிங்ல அதுவும் ஃப்ரீயா 4 வருஷத்துக்கு படிக்கிறதுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உதவியா இருக்கும். அதனால யாரும் கவலைப்பட வேணாம். சரி, கவலையெல்லாம் படல சார். உண்மையாவே சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா? என்ன சொல்ல வரீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் 7.5 ரிசர்வேஷன் இன்ஜினியரிங்ல போன வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு 11,000 சீட்டு இருந்துச்சு. 11,000 சீட்டு கவர்மெண்ட் காலேஜ்லயும் 7.5 ரிசர்வேஷன் சீட் இருக்கும், பிரைவேட் காலேஜ்லயும் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுல அண்ணா யூனிவர்சிட்டி கீழே ஒரு கல்லூரி, அது பிரைவேட் காலேஜோ கவர்மெண்ட் காலேஜோ ஏதோ ஒரு கல்லூரி நம்ம கவுன்சிலிங்ல வருதுன்னு வச்சுங்களேன். அதுல வரக்கூடிய அந்த காலேஜ் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்குறாங்களோ, இப்போ ஒரு 1000 சீட்டு கொடுத்தாங்கன்னா, 1000 சீட்டு கவர்மெண்ட் கோட்டால கொடுத்தாங்கன்னா 1000 சீட்ல இருந்து 7.5% சீட்டு இந்த 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மாணவர்களுக்கு போயிடும். அப்ப நீங்க பாத்துக்கலாம், 1000 சீட்டு கவர்மெண்ட் கோட்டால வந்தாதான் 1000 சீட்டு வரலாம். சில கல்லூரிகள்ல 800 சீட்டு வரலாம், சில கல்லூரிகள்ல 1200 வரலாம். எவ்வளவு சீட்டு கவர்மெண்ட் கோட்டால வருதோ அதுல இருந்து 7.5% சீட்டு. சரி சார், அதை எப்படி நம்ம எடுக்கிறது? எந்த காலேஜ்ல எவ்வளவு சீட் இருக்குன்னு நம்ம எப்ப தெரிஞ்சுக்கிறேன்னா, கவுன்சிலிங் நெருங்கும் போது தான் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை பத்தியெல்லாம் நம்ம நிறைய வீடியோக்கள் கொடுத்துருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா யாரும் கவலைப்பட வேணாம். உங்க எல்லாருக்குமே அதாவது பாத்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் ஜூலை 10ஆம் தேதி வெளியாக போகுதுல. அப்ப இந்த 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மாணவர்களுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் வரும். ரேங்க் லிஸ்ட் என்ன ரேங்க் லிஸ்ட் வரும்னா, உங்களுக்கு முக்கியமா கவர்மெண்ட் ரேங்க் அப்படின்னு ஒண்ணு வரும். கவர்மெண்ட் ரேங்க் ஒண்ணு வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் கம்யூனிட்டி ரேங்க்னு ஒண்ணு வரும். இதை வச்சு தான் நமக்கு 7.5 ரிசர்வேஷன்ல சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு நம்ம உறுதிப்படுத்த முடியும். ஏன்னா நமக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு இன்னும் தெரியலையே. தமிழ்நாடு முழுக்க எத்தனை பேர் இந்த 6ஆவதுல இருந்து 12ஆவது படிச்சவங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. அது ஜூலை 10ஆம் தேதி தான் தெரியும். அப்பதான் நம்ம உறுதிப்படுத்த முடியும். உங்களுக்கு ஒரு காலேஜ்லயும் இந்த கட் ஆஃப்க்கு இந்த காலேஜ்ல 7.5 ரிசர்வேஷன்ல சீட்டு கிடைக்கும் அப்படின்னு கொடுக்கவே இல்லை. நீங்க எதை வேணா போய் பாருங்க. அதாவது பாத்தீங்கன்னா, நீங்க வெப்சைட்ல நம்ம வீடியோலாம் எவ்வளவு வீடியோ போடுறோம்ல, அதுல எல்லாம் ஒரு கட் ஆஃப் சொல்றல, அந்த கட் ஆஃப் எல்லாம் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு அந்த கட் ஆஃப் எல்லாம் இல்லைங்க. நீங்க அந்த கட் ஆஃபை பார்த்து குழம்பிக்காதீங்க. ஒரு காலேஜ்லயும் 7.5 ரிசர்வேஷனுக்கு வேற கட் ஆஃப் இருக்கு. ஆனா கவர்மெண்ட் அதை சொல்லல. இப்போ உதாரணத்துக்கு ஒரு SSN காலேஜ் இருக்குன்னா, அந்த காலேஜ்ல 7.5 ரிசர்வேஷனுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு கட் ஆஃப் இருக்கு. ஆனா அதை அவங்க சொல்லவே இல்லை. அதனால நீங்க போட்டுக்கிட்டு குழம்பி, அதாவது என்னடா இது, இந்த கட் ஆஃப் தானோ, இந்த கட் ஆஃப் தான் 7.5கோ அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. இப்ப நம்ம என்ன சார் பண்ணணும்? நீங்க ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்கன்னா. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அமைதியா இருக்கீங்க, எல்லாருமே அப்ளை பண்ணிட்டீங்க. 7.5 ரிசர்வேஷன் மாணவர்களுக்கு எல்லாருக்குமே கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு எல்லாமே வந்திருக்கும். சர்டிபிகேட்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப நமக்கு ஜூலை 10ஆம் தேதி ரேங்க் வரப்போகுது. அந்த ரேங்க்ல நமக்கு கவர்மெண்ட் ரேங்க் அப்படின்னு ஒண்ணு வரும், கம்யூனிட்டி ரேங்க். கவர்மெண்ட் கம்யூனிட்டி ரேங்க் 2 வருதுல. இதுல கவர்மெண்ட் ரேங்க் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு அதுல கண்டுபிடிச்சிடலாம். போன வருஷம் மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 29,000 பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். டோட்டலா 29,000 பேர் இருந்தாங்க. ஆனா இருந்த சீட்டு 11,000 சீட்டு. ஆனா அந்த 29,000 பேர் இங்க பங்கேற்க மாட்டாங்க 7.5 ரிசர்வேஷன்ல. நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணுங்க. 7.5 ரிசர்வேஷன்ல இன்ஜினியரிங்ல மட்டும் 7.5 ரிசர்வேஷன் இல்ல, MBBSல இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா வெட்டினரியில இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்ல இருக்கு. அதே போல லால இருக்கு. இந்த மாதிரி MBBSக்கு போயிடுவாங்க, வெட்டினரிக்கு போயிடுவாங்க, அக்ரிகல்ச்சருக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே போயிடுவாங்க. போன வருஷம் 11,000 சீட்டு இருந்துமே மாணவர்கள் எடுக்கல. அதாவது ஒரு 1000 சீட்டு கிட்ட, ஒரு 1500 சீட்டு கிட்ட வேஸ்டா போச்சு.
ஆனா இந்த வருஷம் எல்லா கல்லூரிகளையும் இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 25,000 சீட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு காலேஜில் சீட்டு உயர்த்தினாங்கன்னா 7.5 ரிசர்வேஷன்லையும் சீட்டு உயரும். இப்போ ஒரு காலேஜில் ஏற்கனவே மொத்த சீட்டு ஒரு 1000 இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த வருஷம் அந்த காலேஜில் சீட்டை உயர்ந்தா 7.5 ரிசர்வேஷனுக்கும் சீட்டு உயரும். சீட்டு உயரும் போது அரசு பள்ளியில 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மாணவர்கள் இங்க போய் கவர்மெண்ட் காலேஜா இருந்தாலும் ரைட்டு, பிரைவேட் காலேஜ் எந்த காலேஜ்ல சேர்ந்தாலும் உங்களுக்கு எல்லாமே இலவசம். அது நான் சொல்லல, நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. 7.5% இடஒதுக்கீடு மூலம் தொழிற்கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுடைய கல்விக்காக கூடிய செலவு, கல்வி கட்டணம், விடுதி கட்டணம், ஏன் கலந்தாய்வு கட்டணம் உள்ளிட்ட அனைத்தையும் இந்த அரசு ஏற்றுக்கொள்ள முன்வந்திருக்கிறது என்பது. ஸோ அதனால நீங்க கவலையே பட வேணாம். உங்களுக்கு சீட்டு எடுத்து கொடுப்பது என்னோட வேலை. ஆனா நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணணும். என்ன ஃபாலோ பண்ணணும்னா, அதை ஒரு கேட்டகரியா நம்ம தனியா வச்சுக்கலாம். அது கவுன்சிலிங் நடக்கையில இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களை எப்படி கூப்பிடுவாங்கன்னா, 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் 7.5 ரிசர்வேஷன் கேட்டகரியில நீங்க வந்தீங்கன்னா நீங்க ரவுண்டு 1லயும் வருவீங்க, ரவுண்டு 2லயும் வருவீங்க, ரவுண்டு 3லயும் வருவீங்க. ஆனா நீங்க 2 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். உங்களுக்கு 2 வாய்ப்புகள். ஆனால் 7.5 ரிசர்வேஷன்ல உங்களுக்கு சீட்டு கிடைச்சா மட்டும்தான் ஃப்ரீ. அப்படி இல்லைன்னா சாதாரணமா ஒரு பையன் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறான்ல, அவன் எப்படி கவுன்சிலிங்ல அவன் வருவானா, அவனுக்கு பொதுவா இப்போ உங்களுக்கு மட்டும் 2 சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கும். 2 சாய்ஸ் ஃபில்லிங்னா ஒன்னு வந்து எல்லாரும் பண்ற மாதிரியே பண்ணுவீங்க, இன்னொன்னு வந்து நீங்க உங்களுக்கு தனியா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சதுக்காக உங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில ஒரு லிங்க், அந்த லிங்க்ல போய் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதா இருந்தாலும் ஈஸியா இருக்கும். நானே அதை பண்ணி காமிப்பேன். நீங்க ஆன்லைன்ல தான் நான் பண்ண போறேன். நீங்க என்னைய பார்த்தே வீட்டுல இருந்து பண்ணலாம். ஓகேவா? அண்ணன் உங்களோட தான் இருக்கேன். அண்ணன் ரெடி, நீங்க ரெடியா? கவலை வேண்டாம் தம்பி, நான் இருக்கேன். டோன்ட் வெரி. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் நான் சொல்றது, ஒரு ஊர்லயும் எத்தனையோ மாணவர்கள் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நீங்க கவலையே பட வேணாம். 7.5 ரிசர்வேஷன்ல சீட் என்னால எடுத்து கொடுக்க முடியும். ஆனா நமக்கு அதுக்கான டேட்டா கிடையாது. ஒரு காலேஜ் இருக்குன்னா அந்த காலேஜ்ல 7.5 ரிசர்வேஷனுக்கு என்ன கட் ஆஃப்க்கு சீட்டு கிடைச்சிருக்குன்னு நம்ம கிட்ட டேட்டா கிடையாது. ஆனா என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு. ஆனா அதை பாக்குற லெவலுக்கு உங்களுக்கு பொறுமை கிடையாது. 3 ரவுண்டு போன வருஷம், 3 ரவுண்டுல 1ஆவது ரவுண்டு, 2ஆவது ரவுண்டு, 3ஆவது ரவுண்டு, 3 ரவுண்டு. இப்போ வந்து 1ஆவது ரவுண்டுல சில மாணவர்கள் வருவாங்க, 2ஆவது ரவுண்ட்ல சில மாணவர்கள் வருவாங்க. நம்மளுடைய எடுத்துக்காட்டு நம்ம சொல்லியிருந்தோம் முன்னாடியே, 200 கட் ஆஃப்ல இருந்து 175 வரைக்கும் ரவுண்டு 1ல வருவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 175ல இருந்து ஒரு 145 வரைக்கும் இருக்கிறவங்க 2ஆவது ரவுண்ட்ல வருவாங்க. 3ஆவது ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 145ல இருந்து 77.5 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிறவங்க 3 ரவுண்ட்ல வருவாங்கன்னு சொன்னோம். அப்ப போன வருஷம் 7.5 ரிசர்வேஷன்ல இந்த 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் படிச்ச மாணவர்கள் எங்கெங்கெல்லாம் சீட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான என்கிட்ட டேட்டா இருக்கு. ஆனா அதை போய் பாக்குறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடையாது, உங்களுக்கு பார்க்க தெரியல. சோ கீழே கூட அந்த பிடிஎஃப் வைக்கிற 3 ரவுண்டுக்கு முடிஞ்சதுக்கான டேட்டா இருக்கு. ஆனா அதை பார்க்கணும்னா உங்களுக்கு சில விஷயம் தெரியணுமே. காலேஜ் கோடு தெரியணும். ஒரு காலேஜ் நேம் மட்டும் கிடையாது, காலேஜுக்குன்னு ஒரு கோடு இருக்கு. அந்த காலேஜ் கோடு மட்டும் கிடையாது, பிரான்ச் கோடு இருக்கு. இப்ப சிஎஸ்சி, ஐடி, ஏடிஎஸ், ஏஎம்எல் எடுக்க போறோம்னா பிரான்ச்சுக்குன்னு ஒரு கோடு இருக்கு. இதெல்லாம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமா அதுல நம்ம வந்து உன்னிப்பா கவனிச்சு பார்க்கணும். நம்ம கம்யூனிட்டி ஓசிக்கு இந்த காலேஜ் அங்க கோடு மட்டும்தான் போட்டிருப்பாங்க. அதை நம்ம போய் பார்க்கணும். அது அந்த பிடிஎஃப் இருக்கு, நீங்க போய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்க்கலாம், இல்லாட்டி விட்டுருங்க. இல்லாட்டி அண்ணன் இருக்கேன், கவலையப்பட வேணாம். நீங்க டோன்ட் வெரி. 7.5 ரிசர்வேஷன் மாணவர்களுக்கு இந்த வாட்டி யாரெல்லாம் வர்றாங்களோ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம சேனல்ல வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எத்தனை பேர் 7.5 ரிசர்வேஷன்ல இருக்காங்க, எவ்வளவு மாணவர்கள் வாய்ப்பு இருக்கு, எத்தனை பேருக்கு வாய்ப்பு இல்லை, யாரெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னா இல்லை, யாரெல்லாம் எப்படியெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், எத்தனை சாய்ஸை வைக்கணும், நிறைய சாய்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நீங்க மட்டும் அதிகபட்சமா எல்லாருமே ரவுண்ட் 1 மாணவர்கள் பிரச்சனை இல்லை. ரவுண்டு 1ல மினிமம் ஒரு 500 பேர் இப்படிதான் வருவாங்க. 500 பேர் தான் வருவாங்க. 500 இல்லாட்டி ஒரு 1000 பேர் வருவாங்கன்னு வச்சுங்களேன் 7.5 ரிசர்வேஷன்ல. ரவுண்டு 2ல தான் அதிகமா வருவாங்க, ஒரு 10,000 பேர் கிட்ட வருவாங்க. அப்ப அந்த ஒரு 10,000 பேர் வர்றாங்கன்னா அந்த 10,000 பேரும் 7.5 ரிசர்வேஷன் இதுக்கு போட்டி போடுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜ் எல்லாத்தையும் அவங்க சாய்ஸ்ல வைப்பாங்க. அப்ப நீங்க சாய்ஸ்ல வைக்கும் போது நீங்க நிறைய சாய்ஸ் வைக்கணும். ஒரு மினிமம் எல்லாரும் 2ஆவது ரவுண்ட்ல வரக்கூடிய மாணவர்கள் 100 சாய்ஸா வைக்கணும். அதுக்கு நம்ம சாய்ஸ் லிஸ்ட்டை கொடுத்துருவோம். 7.5 ரிசர்வேஷனுக்கு நம்ம சாய்ஸ் லிஸ்ட்டை உங்களுக்கு கொடுப்போம். நான் பொதுவா எல்லாருக்கும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தான் தம்பி, எல்லாருக்கும் பேசுறேன்ல, அதே தான் உங்களுக்கும் அதே மாதிரி தான். அதுல நீங்க ஒரு 6ஆவதுல இருந்து நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். உங்களுக்கும் ஒரு லிங்க், அவங்களுக்கு என்னென்னலாம் பண்றாங்களோ அதுதான் நீங்களும்.
அவங்களுக்கு எப்படி சாய்ஸ் பண்ணீங்க அதுதான் உங்களுக்கும். ஆனா உங்களுக்கு தனி லிங்க் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களை ரொம்ப குழப்பல, ஜாலியா ஃப்ரீயா இருங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கிறது மட்டும் இல்லாம நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்டு யாராவது எங்கேயாவது இருந்தா, டேய் கோபி என்ன சொல்லியிருக்காரு, ரேங்க் லிஸ்ட் வரும்னு சொல்லியிருக்காரு, அந்த ரேங்க் லிஸ்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் என்ன மாதிரி விதங்கள்ல அவர் வந்து எல்லாத்தையும் சொல்றேன்னு இருக்காரு. கவர்மெண்ட் காலேஜ்ல 4 வருஷம் ஃப்ரீ மட்டும் கிடையாது தம்பி, மாசம் 1000 ரூபாய் யார் கொடுக்கறது? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். என்னதான் அவர் நம்ம பகைச்சுக்கிட்டாலும் அவர் வந்து என்ன பகைச்சுக்கிறோம்னா, சில மாணவர்களுக்கு உண்மையான காலேஜ் ஃபீஸை கொடுக்கறது இல்லை. அதுதான் கவர்மெண்ட் மேல நமக்கு என்ன கோவம்? நமக்கு கோவம் எல்லாம் கிடையாது. நம்ம கவர்மெண்ட் ஒரு நல்ல விஷயம் பண்ணா அதை பாராட்டுவோம், கவர்மெண்ட் ஒரு தவறான விஷயம் பண்ணா அதை வந்து நம்ம எதிர்த்து குரல் கொடுக்கணும். அப்புறம் எதுக்கு நம்ம இருக்கிறோம் தமிழ்நாட்டுல? இவ்வளவு பெரிய ஊடகம், இவ்வளவு பெரிய மாணவர்கள் வெளிச்சம் நம்ம சேனல் பக்கம் இருக்கு. அப்ப நான் பேசக்கூடாதா? நான் பேசுவேன், மாணவர்களுக்காக நான் பேசுவேன், உங்களுக்காகவும் நான் பேசுவேன். நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்தீங்க, அதனால தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்க சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல ஜாயின் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு அந்த 6ஆவதுல இருந்து 12ஆவது படிச்சவங்களுக்கு முழு உதவியும் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுவேன். ஓகே, உங்களுக்கு எவ்வளவு சிம்பிளா சொல்ல முடியுமோ சொல்லியிருக்கேன். மாணவர்கள் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும். இது உங்களுக்கு தெரியலன்னா 10 பேர்ட்ட எடுத்து சொல்லுங்க. 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சது இந்த மாதிரி 7.5 ரிசர்வேஷன்ல இன்ஜினியரிங் ஃப்ரீயா படிக்க முடியும்னே தெரியாம எங்கெங்கேயோ லட்ச கணக்குல கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்றது? எதுக்குடா நீ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன்னு நீங்க ஒரு வாட்டி அவங்கள்ட்ட அவனுக்கு கண்ணத்திலேயே 2 அறை போட்டு கேளுங்க. சரியா? தேங்க்யூ, பாய், தேங்க்யூ.